சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ்ல டிசம்பர் 16 இருந்து ஜனவரி 15 வரைக்கும் ஒவ்வொரு பிரான்ச்லயும் ஒரு கஸ்டமருக்கு ₹1,00,000 மதிப்புள்ள தங்க நகை பண்டிகை பரிசு. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலையொட்டி அனைத்து கட்சியினரும் உற்சாகமாக தேர்தல் செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். பாரம்பரிய கட்சிகளுக்கு இணையாக தற்போது நடிகர் விஜய் தொடங்கிய தமிழக வெற்றிக் கழகமும் மும்முரமாக தேர்தல் பணிகளில் ஈடுபட்டு வருகிறது. அந்த வகையில் விஜய் பல்வேறு மாவட்டங்களில் பொதுக்கூட்டங்களில் மக்களையும் தொண்டர்களையும் சந்தித்து பிரச்சாரம் செய்து வந்தார். கரூர் பொதுக்கூட்டத்தில் நடந்த துயர சம்பவம் காரணமாக முழுவதுமாக நிலைகுலைந்தது தாவேகா. அந்த சம்பவத்திற்கு பிறகு கட்சி தலைவர்கள் பொதுமக்களை சந்திக்கவில்லை. மேலும் கட்சி பணிகள் மற்றும் தேர்தல் பணிகளிலும் தொய்வு ஏற்பட்டது. அதன் பிறகு கடந்த மாதம் காஞ்சிபுரத்தில் கட்சி நிர்வாகிகளை சந்தித்து பேசிய விஜய் புதுச்சேரியில் ரோட் ஷோ நடத்துவதற்காக அம்மாநில காவல்துறையிடம் அனுமதி கேட்டிருந்தார். ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து பொதுக்கூட்டம் நடத்தி புதுச்சேரி மக்களின் பிரச்சனைகளை குறித்து பேசியிருந்தார். இதையடுத்து மீண்டும் தனது மக்கள் சந்திப்பு நிகழ்வை தொடங்கியுள்ள விஜய் இன்று ஈரோடு மாவட்டம் பெருந்துறை அருகே உள்ள மூங்கில்பாளையத்தில் மக்கள் சந்திப்பை நடத்தினார். இந்த நிகழ்ச்சிக்காக ஈரோடு வந்த விஜய்க்கு உற்சாக வரவேற்பு கொடுக்கப்பட்டு பேனர்களும் வைக்கப்பட்டிருந்தது. இது ஒரு புறம் இருக்க, மறுபுறத்தில் விஜயை கண்டித்து கரூர் சம்பவத்தை சுட்டிக்காட்டும் வகையில் போஸ்டர்கள் மாவட்டம் முழுவதும் ஒட்டப்பட்டிருந்தது. அந்த போஸ்டரில் ஈரோடு வரைக்கும் வந்தீங்களே, கரூருக்கு போக மாட்டீங்களா என்றும், இங்கு இருக்க கரூருக்கு போக முடியல, ஆனா ஆடியோ லான்ச்சுக்கு மலேசியா போறீங்க, வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ என்றும் ஒட்டப்பட்டிருக்கிறது. இன்னும் சில போஸ்டர்களில் விஜய் பரிதாபங்கள், பிரசன்ட் மற்றும் ஆப்சன்ட் என பிரித்து, பிரசன்ட் பக்கத்தில் ஜனநாயகன் டப்பிங், ஆடியோ லான்ச்சுக்கு மலேசியா செல்வது, ஆடம்பர நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வது எனவும், ஆப்சன்ட் பக்கத்தில் மக்கள் பிரச்சனைக்கு குரல் கொடுப்பது, மக்களை சந்திக்க கரூர் செல்வது, தாவேகா மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் கலந்து கொள்வது என போஸ்டரில் குறிப்பிடப்பட்டுள்ளது. விஜய் குறித்து ஒட்டப்பட்ட கண்டன போஸ்டர்களால் தாவேகா நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.